இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் தற்போது சுண்டிக்குளத்தில் மையம் கொண்டு கடலுக்குள் நகர்ந்து வருவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். டிட்வா புயல் இன்று நண்பகல் அளவில் முழுமையாக கடலுக்குள் சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பேரழிவுகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் இன்றுடன் முழுமையாக இலங்கையை விட்டு விலகும் என்றும் அவர் கூறியுள்ளார். இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் மேற்கு பகுதிகள் சற்று கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். வடக்கு மாகாணத்தின் குளங்களுக்கு இன்றும் அதிக நீர்வரத்து இருக்கும் எனவும், ஆகவே பெருநிலப்பரப்பின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் தெரிவித்தார். வடமேல் மாகாணம் இன்று கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது என்று கூறிய அவர், மத்திய மற்றும் மேல் மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு வானிலை இன்று படிப்படியாக சீரடையும் எனவும் அவர் கூறினார். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் டிட்வா புயலினால் பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை. அத்துடன் மருதங்கேணியில் வெள்ளம் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். எனினும் 24ஆம் தேதி மாலை 6 மணி முதல் நேற்று மாலை வரையான காலப்பகுதியில் 1297 குடும்பங்களைச் சேர்ந்த 4140 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அதே நேரம் கிளிநொச்சியில் நிலவும் சீரற்ற நிலையால் இரணைமடு நீர்த்தேக்கத்தின் 14 கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஐயன் கோவிலடி, முரசுமேட்டை, கண்டாவளை, ஊரியான், பனங்கண்டி, தட்டுவான்கொட்டி மற்றும் கனகராயன் ஆற்றுக்கு அருகில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டம் முழுவதும் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் நிலவரங்கள் குறித்து அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.